வணக்கம். நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். இன்னைக்கு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, நாளை மே 10 தென்காசியில் நிலச்சிக்கல்களுக்கான முகாம் நடக்கவிருக்கிறது. ஒரு நாள் முகாம், ஆலோசனை முகாம் நடக்கவிருக்கிறது. இந்த முகாமை தென்காசியில் விவேகானந்தா மக்கள் சேவை அறக்கட்டளையும் நிலம் உங்கள் எதிர்காலம் மக்கள் அறக்கட்டளை, அதாவது என்னோட அறக்கட்டளையும் சேர்ந்து நடத்துகிறோம். எங்கே நடத்துகிறோம் அப்படின்னா, தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்பரு 43/1 டிஎன்ஹெச்பி புதிய பேருந்து நிறுத்தம், அங்கே தான் நடத்துகிறோம். இதை முன்னின்று நடத்துகிறவர் வழக்கறிஞர் நாகராஜன் அவர்கள். அவருடைய தொடர்பு எண்ணை நான் சொல்கிறேன், குறித்து வைத்துக்கொள்ள. கீழேயும் நான் பதிவிட போகிறேன். 90 420 08 66 9. 90 420 08 66 9. இதுதான் நம்பர். நிச்சயமாக தென்காசி சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ யார் வரலாம்? சாமானியர்கள் வரலாம். இப்போ சாமானியர்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த கட்டம் எப்படி வியூகம் வகுப்பது என்று தெரியாது, அல்லது நில சிக்கல் இருக்கும், ஆவணங்களை தொகுத்து சரியாக ஃபேக்டுகளை குரோனாலஜிக்கல் ஆர்டர் படியாக தொகுக்க தெரியாது. பிரான்ச் இங்கே ஒன்று அங்கே ஒன்று, இப்படி ஒரு பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனைன்னு அவங்க சொல்லுவாங்க. சரியாக பிரச்சனை எதுன்னு சொல்ல தெரியாது. பிரச்சனையை சுற்றி இருக்கிற காரணிகளையும் என்னென்ன நடந்ததுன்றைய மட்டும் ஸ்டோரியையும் அதில் ஒரு கான்ஸ்பிரசி தியரியையும் சொல்லுவாங்க நம்ம ஆட்கள். அது ஆனால் ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கான மனு, பிரச்சனை எப்படி இருக்கணும் அப்படின்பதற்கு அதெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் உட்காந்து கேட்டு வாங்கி உங்களுக்கு ஒரு முறையான ஒரு வழிகாட்டுதலை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அப்பீலில் வழக்கு இருக்குது. அல்ல வழக்கு போடணும்னா அதற்கான முறையான வியூகம் வகுத்தலை உங்களுக்கு எளிமையாக அண்ணன் இப்படி போனோம் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை. அரசுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்? அது புறம்போக்கு நில பிரச்சனையாக இருக்கும், அது அனாதீன நில பிரச்சனையாக இருக்கும், அது பூமிதான நில பிரச்சனையாக இருக்கும், அது இனாம் நில பிரச்சனையாக இருக்கும், அது இந்து சமய அறநிலைத்துறை கோயில் நில சிக்கலாக இருக்கும், அல்லது வக்போர்டு நில சிக்கலாக இருக்கும், யூடிஆரில் சிக்கலாக இருக்கும், எஸ்எல்ஆரில் சிக்கலாக இருக்கும், செட்டில்மெண்ட் ரெக்கார்டில் சிக்கலாக இருக்கும். இது போன்ற ரெவென்யூவில் இருக்கிற அனைத்து சிக்கல்களுக்கும் வழிகாட்டுதல். அது மட்டும் இல்லாமல் தனி நபர், அதாவது தனிமனை அங்கீகாரமாக இருக்கட்டும், அல்லது வீட்டுமனை அங்கீகாரமாக இருக்கட்டும், கட்டிட அங்கீகாரமாக இருக்கட்டும், இது போன்ற அங்கீகார சிக்கல்கள் இருந்தாலும் அது எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வழிகாட்டுதல் முகாம் நடக்கவிருக்கிறது. வாய்ப்பு இருக்கின்ற தென்காசி சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கின்ற நண்பர்கள் கலந்து கொள்ளுங்கள். குறைவான நபர்களுக்கு தான் சேவை அளிக்க முடியும். அதாவது ஒருத்தருக்கு 1 மணி நேரம், அரை மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் சிலர்லாம் எடுத்துட்டாங்கன்னா 10-15 பேருக்கு மேலே அதிகபட்சம் ஒரு நாள் செய்ய முடியாது. முகாம் காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நடக்கவிருக்கிறது. எனவே இந்த அருமையான வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு தம்பி நாகராஜன் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். இதற்கு கீழே அவரோட நம்பர் இருக்குது. நிச்சயம் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.